நம்ம மனசுல இருக்கிற எல்லா பாரத்தையும் கவலைகளையும் கொஞ்ச நேரம் மறந்துட்டு ஒரு தெய்வீகமான அனுபவத்துக்குள்ள போகலாமா? வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து தில்லைக்கு, அதாவது சிதம்பரத்துக்கு ஒரு மானசீக பயணம் போவோம். அங்கே பொன்னம்பலத்துல இந்த பிரபஞ்சமே ஒரு நாடக மேடையா மாறி இருக்கு. அந்த மேடையில பிரபஞ்சத்தோட நாயகன் நம்ம ஆடல் வல்லான் ஒரு அற்புதமான ஆட்டத்தை ஆடப் போறான். அந்த ஆட்டத்தை பார்க்க தான் தேவர்களும் முனிவர்களும் ஏன் மும்மூர்த்திகளுமே காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது வெறும் கற்பனை இல்லை, இது ஒரு உணர்வு. நம்மளோட அன்றாட போராட்டங்கள்ல இருந்து ஒரு சின்ன விடுதலை. அந்த இடத்த கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. பூமி ஒரு தாளவாத்தியம் மாதிரி லயமா அதிருது. அலைக்கடல் எல்லாம் எழுந்து நின்னு ஆரவாரமா கைத்தட்டுற மாதிரி இருக்கு. வானம் ஒரு பெரிய நீல திரைச்சீலை மாதிரி விரிஞ்சிருக்கு. கணக்கில்லாத நட்சத்திரங்கள் எல்லாம் அந்த மேடைக்கு அலங்கார விளக்குகளா மின்னி அந்த ஆட்டத்துக்காகவே கண் சிமிட்டுது. திசைகள் எட்டும் அந்த ஆட்டத்தோட புகழை பாடுது. பஞ்சபூதங்களும் தங்களோட இயல்பான வேலையை மறந்துட்டு அந்த ஆட்டத்துல முழுமையா லயிச்சு போயிருக்கு. காத்து மெதுவா வீசி அந்த ஆடல் வல்லானுக்கு சாமரம் வீசுது. நெருப்பு அந்த ஆட்டத்தோட உக்கிரத்தையும் அதுல இருக்கிற ஞானத்தையும் காட்டுற மாதிரி ஜொலிக்குது. நீர் அவரோட ஜட்டாமுடியில அமைதியா அடங்கி இருக்கு. இது வெறும் ஆட்டம் இல்ல, இது ஒரு யாகம். பிரபஞ்சமே சேர்ந்து நடத்துற ஒரு பெரிய யாகம். நடராஜரின் திருவுருவம் மையத்துல நம்ம நடராஜர். அவரோட முகத்துல ஒரு மர்மமான புன்னகை. அந்த புன்னகையில தான் சிருஷ்டியோட ரகசியமே அடங்கி இருக்கு. ஒரு கையில உடுக்கை, அதுல இருந்துதான் இந்த உலகத்தோட முதல் சத்தம் ஓமைங்கிற பிரணவ நாதம் பிறக்குது. அதுதான் படைத்தலோட ஆரம்பம். இன்னொரு கையில நெருப்பு, அதுதான் அழிவோட சின்னம். ஆனா இது வெறும் அழிவில்ல, பழையன கழிந்து புதியன புக வழிவகை செய்யற ஒரு மாற்றம். அபயகரம் ஒண்ணு, பயப்படாதே நான் இருக்கிறேன்னு நமக்கு தைரியம் சொல்லுது. ஒரு கால் முயலகன் மேல இருக்கு, அது நம்மளோட அறியாமைய ஆணவத்தை மிதிச்சு நசுக்கிறத காட்டுது. தூக்குன திருவடி, அதுதான் நமக்கு முக்தி அளிக்கிற இடம், எல்லா துன்பங்கள்ல இருந்தும் விடுதலை கொடுக்கிற புகலிடம். அவரோட ஜடாமுடி விரிஞ்சு 8 திசையிலும் பிரபஞ்ச ஆற்றலா பறக்குது. அதுல கங்கை நதி அமைதியா உட்கார்ந்து இருக்கா. பிறைச்சந்திரன் ஒரு ஆபரணம் மாதிரி ஜொலிக்குது. அவருக்கு பக்கத்துல அன்னை சிவகாமி. அவங்க முகத்துல ஒரு அமைதி, ஒரு பெருமிதம். இந்த பிரபஞ்ச நாடகத்தோட ஒரே மௌன சாட்சி அவங்கதான். அவங்களோட கருணை நிறைந்த பார்வைதான் அந்த ஆட்டத்துக்கே சக்தியை கொடுக்குது. சிவமில்லையேல் சக்தி இல்லை, சக்தி இல்லையேல் சிவமில்லைங்கிற தத்துவத்தை அவங்க இருப்பு நமக்கு உணர்த்துது. தேவர்களும் முனிவர்களும் அவங்களை சுத்தி யார் யார் இருக்காங்கன்னு பாருங்க. மகாவிஷ்ணு இந்த பிரபஞ்சத்தை காப்பவர், அவரே மிருதங்கம் வாசிச்சுட்டே இருக்கிறார். பிரம்மதேவன் படைப்பு கடவுள், அவரே தாளம் போட்டுட்டே இருக்கிறார். கலைவாணி சரஸ்வதி தன்னோட வீணையில தெய்வீக இசையை மீட்டிட்டே இருக்கிறாங்க. அவங்களோட பிள்ளைகளான கணபதியும் முருகனும் இந்த அதிசயமான ஆட்டத்தை கண்கள் விரிய பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த ஆட்டத்தை பார்க்கணும்னு பல வருஷம் தவம் இருந்த பதஞ்சலி முனிவரும் வியாகிரபாதரும் மெய் மறந்து நின்னுட்டு இருக்கிறாங்க. அவங்களோட தவத்துக்கு கிடைச்ச பலன் இது. தேவர்கள், அசுரர்கள், கந்தர்வர்கள், கிண்ணறர்கள்னு எல்லாரும் தங்களோட பகைமையை மறந்துட்டு ஒன்னா நின்னு இந்த தெய்வீக கலையை ரசிக்கிறாங்க. அங்கே பேதங்களுக்கு இடமில்லை. கலையின் முன்னாடி எல்லாரும் ஒண்ணுதான். வாழ்க்கை தத்துவம் நண்பர்களே, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இது வெறும் ஒரு கடவுளோட ஆட்டம் மட்டும்தானா? இல்லை, இதுதான் நம்ம வாழ்க்கையோட தத்துவம். நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் இந்த 5 தொழிலும் நடந்துட்டு தான் இருக்கு. பிறப்பு, வாழ்க்கை, இறப்பு, அப்புறம் மறைத்தல், அருளல்னு எல்லாமே இந்த ஆட்டத்துக்குள்ள அடங்கி இருக்கு. நம்ம வாழ்க்கையில வர்ற கஷ்டங்கள், துன்பங்கள், தோல்விகள் எல்லாமே அந்த முயலகன் மாதிரி தான். அதை பார்த்து நாம பயப்பட தேவையில்லை. நடராஜரோட காலை பிடிச்சுக்கிட்டா அந்த அறியாமைங்கிற முயலகனை நாமளும் ஜெயிக்கலாம். அவரோட தூக்கின திருவடி எப்பவும் நமக்கு அடைக்கலம் கொடுக்க காத்துட்டே இருக்கு. அந்த ஒரு நம்பிக்கையே போதும். எவ்வளவு பெரிய பிரச்சனையையும் சந்திக்க. உண்மையை சொல்லணும்னா நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளும் இந்த ஆட்டம் நடந்துட்டு தான் இருக்கு. நம்மளோட ஒவ்வொரு மூச்சும் அந்த ஆட்டத்தோட தாளம் தான். நம்ம இதய துடிப்பு அந்த உடுக்கையோட சத்தம் தான். இதை நாம உணரும் போது வாழ்க்கையில ஒரு தெளிவு பிறக்கும், பயம் போகும், ஒரு விதமான அமைதி நம்ம மனசுக்குள்ள வரும். நாம தனியா இல்லை, அந்த பிரபஞ்ச சக்தியோட ஒரு பகுதியா இருக்கோங்கிற உணர்வு நமக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும். முடிவுரை, இப்போ அந்த சிதம்பர ரகசியத்தோட மையத்துக்கு வருவோம். அந்த முனிவர்களும் தேவர்களும் என்ன வேண்டிக்கிறாங்க? சிவகாமி நண்பனே, தில்லை நடராஜனே, உன்னோட இந்த அற்புதமான ஆட்டத்தை எங்களுக்காக ஆடிக்காட்டு. உன்னோட பாதங்கள்ல வர்ற அந்த தெய்வீக இசை எங்களோட பாவங்களை எல்லாம் போக்கட்டும். உன்னோட ஆட்டத்தோட வேகத்துல எங்களோட கர்ம வினைகள் எல்லாம் பொசுங்கி போகட்டும். இந்த பிறவி பெருங்கடலை நீந்த எங்களுக்கு சக்தி கொடு அப்படின்னு மனமுருகி வேண்டிக்கிறாங்க. நாமளும் அவங்களோடு சேர்ந்து கேட்போம்.
இறைவா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா குழப்பங்களும் கவலைகளும் தீர உன்னோட அந்த ஆனந்த தாண்டவத்தை எங்க மனசுக்குள்ள ஆடிக்காட்டு. அந்த ஆட்டத்தின் மூலமா எங்களுக்கு அமைதியையும் ஞானத்தையும் கொடுன்னு கேட்போம். அந்த ஆனந்த தாண்டவத்தை நம்ம மனக்கண்ணுல நிறுத்தி நம்மளோட எல்லா கவலைகளையும் அந்த ஆட்டத்துல கரைச்சிடுவோம். அந்த ஆடல் வல்லானோட அருள் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ஓம் நம சிவாயம்.